இன்று தீபாவளி பண்டிகையை உலகெங்கும் வாழும் இந்து மக்கள் கொண்டாடுகின்றார்கள். அது குறித்து தீபாவளி என்னும் தலைப்பிலே தன்னுடைய சொற்பொழிவை ஆற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து ஆசிரியரும் எழுத்தாளரும் கவிஞரும் விமர்சகருமான தக்கோலம் என் ஜெலநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கத்தையும் தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மத நல்லிணக்க தீபாவளி எனும் தலைப்பினில் எனது படைப்பினை வழங்குகிறேன். எழுத்தும் குரல் வடிவமும் தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. தீபாவளி வாழ்த்துக்கள் லட்சுமி அம்மா. வாங்கப்பா, நன்றி, உட்காருங்கப்பா. பாலாஜி எங்கம்மா? தோட்டத்தில் பிரணயாமம் பண்றாருப்பா என்று கூறிக்கொண்டே லட்சுமி தோட்டத்துக்கு செல்ல, அப்போதுதான் பிரணயாமம் செய்து முடித்த பாலாஜியிடம், ஏன்னா தோப்பனார் வந்திருக்கார். ஓ, உசேன் பாய் வந்திருக்காரா? அது என்னன்னா உசேன் பாய், உசேன்னு சொல்லுங்கோ, இல்லைன்னா தோப்பனார்னு சொல்லுங்கோ என்று மெல்ல சொன்னாள் பாலாஜியின் மனைவி லட்சுமி. சரி சரி, காப்பி போட்டு அவருக்கு கொடு, இதோ வந்துடுறேன். சரிங்கண்ணா. வாங்க வாங்க உசேன். தீபாவளி வாழ்த்துக்கள் பாலாஜி. மகிழ்ச்சி, நன்றி. என்ன எல்லாம் ரெடியா இருக்கா? போகலாமா? இந்தாங்கப்பா காப்பி, சாப்பிடுங்கோ. உசேன் பாய் காப்பி சாப்பிட்டு கொண்டிருக்க, இன்னும் ஃபாதர் வரல உசேன் என்றார் பாலாஜி. உங்க ஃபாதர் எங்க போயிருக்காரு? அவரு பாய் பாய், என் தோப்பனார சொல்லல, நான் சொல்றது நம்ம சர்ச் ஃபாதர் ஜான் இன்னும் வரலையேன்னு சொன்னேன். ஓ அப்படியா? நாம அவரை எதிர்பார்த்து காத்துக்கணு என்று உசேன் பாய் சொல்லும் போதே பாலாஜி இடைமறித்து, ஜான் ஃபாதர் சர்ச்சுக்கு போயிருப்பார். நாம பட்சணங்களை எடுத்துக்கொண்டு முதல்ல உங்க வீட்டுக்கு போயிட்டு பிறகு அவர் வீட்டுக்கு போகலாம். அவரையும் கூப்பிட்டுக்கின்னு வந்துடலாம். என்ன சொல்றீங்க உசேன் என்று பாலாஜி சொல்லிவிட்டு பட்சணங்களோடு உசேன் பாய் வீட்டிற்கு செல்ல இருவரும் புறப்பட்டனர். தீபாவளி வாழ்த்துக்கள் பையா. நன்றி பாத்திமா. நல்லா இருக்கியம்மா? இருக்கேன் பையா. இந்த அம்மா தீபாவளி பட்சணங்கள். இருங்க சாய், தேநீர் குடிச்சிட்டு போகலாம் என உசேன் பாய் சொல்ல தேநீர் வந்தது. தேநீர் குடித்துவிட்டு இருவரும் ஜான் ஃபாதர் வீட்டிற்கு சென்றனர். அப்பொழுதுதான் வீட்டிற்கு வந்தார் ஜான் ஃபாதர். தீபாவளி வாழ்த்துக்கள் பாலாஜி. வாங்க உசேன் பாய். மகிழ்ச்சி, நன்றி ஜான் ஃபாதர். இந்தாங்க தீபாவளி பட்சணங்கள் என்று கூறிக்கொண்டு ஜான் ஃபாதரிடம் பட்சணங்களை கொடுத்தார் பாலாஜி. தேங்க்யூ என்று சொல்லிக்கொண்டு ஜான் ஃபாதர் அந்த பொட்டலத்தை வாங்கி கொண்டார். சாரி, நான் காலையில சர்ச்சுக்கு போயிட்டு இன்னைக்கு தீபாவளி பண்டிகை என்பதால, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே எங்களை ரட்சியுங்கள், ஆமீன் என்று ஆண்டவனிடம் பிரே பண்ணிட்டு வந்தேன். அதனால்தான் லேட் ஆயிடுச்சு என்றார் ஜான் ஃபாதர். ஆமாம் பாலாஜி, நானும் காலையிலே தர்காவுக்கு தொழுகைக்கு போயிட்டு அல்லாவை தொழுதுட்டு வந்தேன் என்றார் உசேன் பாய். இருங்க குடிக்க கொண்டு வர, எதனா கொண்டு வர சொல்றேன் என ஜான் ஃபாதர் சொல்ல, வேண்டாம் வேண்டாம், இப்பதான் உசேன் பாய் வீட்டில் சாப்பிட்டோம், லேட் ஆயிடுச்சு, நாம புறப்படலாம் என இருவரும் சொல்ல, பாலாஜி, உசேன் பாய், ஜான் ஃபாதர் என மூவரும் பாலாஜி வீட்டிற்கு வந்தனர். லட்சுமி, எல்லாம் ரெடியா வந்துடுச்சா? வண்டி வந்துடுச்சா என்றார். வண்டியில எல்லாத்தையும் ஏற்றி அனுப்பியாச்சு, நீங்க போய் விநியோகம் பண்ணணும் என்று சொன்னாள் லட்சுமி. சரி, நாம புறப்படலாம் என்று சொல்லியபடியே மூவரும் புறப்பட்டு கொண்டு, முதல்ல கோயில் பக்கம் போகலாமா, மசூதி பக்கம் போகலாமா, இல்ல சர்ச் பக்கம் போகலாமா என பாலாஜி கேட்க, பசியோடு எங்கு ஆதரவற்று இருக்காரோ அங்க போகலாம் என்றார் ஜான் ஃபாதர். அப்படின்னா நாம மண்டபம் பக்கம் போகலாம், அங்க நிறைய பேர் இருப்பாங்க என்றார் உசேன் பாய். சரி என்று முடிவெடுத்து வண்டியில் எடுத்து சென்ற டிபன் ஐட்டங்களை மண்டபத்திற்கு கொண்டு வரும்படி அலைபேசியில் தெரிவித்தார் பாலாஜி. மண்டபத்திற்கு மூவரும் வந்து சேர்ந்தனர். டிபன் ஐட்டம் கொண்ட வண்டியும் வந்து சேர்ந்தது. மண்டபத்தில் நிறைய பேர் இருந்தனர். அவர்களுக்கு வயிறார டிபன்களை மூவரும் பரிமாறினார்கள். சாப்பிட்டவர்கள்
இவர்களை வாழ்த்தினார்கள். மனம் சொல்லனா ஆன்ம திருப்தியில் திளைத்தது. இன்னும் இட்லி, தோசை, வடை என ஐட்டங்கள் இருந்தது. நாமும் இங்கேயே இந்த பண்டிகையிலிருந்து சாப்பிடுவோம் என்று கூறியபடி அந்த மூவரும் சாப்பிட்டனர். இப்படித்தான் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், பக்ரீத், கிறிஸ்மஸ், புனித வெள்ளி என எந்த மதத்து பண்டிகை வந்தாலும் இந்த மூவரும், அதாவது இந்த மும்மதத்தவரும் அந்தந்த மதத்துக்குரிய வீட்டில் உரிய உணவை தயாரித்து கொண்டு வந்து ஆதரவற்றோர்க்கு இந்த மூவரும் வழங்குவார்கள். இப்படி ஒவ்வொரு பண்டிகையில் மட்டுமல்ல, ஆக்கப்பூர்வமான மற்ற நல்லவற்றிற்கும் மத நல்லிணக்கத்தோடு நட்பு உறவோடு இணைந்து இந்த மும்மதத்தவரும் நன்மைகளை பலருக்கும் செய்து வருகின்றனர். மும்மலம் எனப்படும் ஆணவம், கண்மம், மாயை என்பவைகள் மனிதனை ஆட்டிவிக்கும் என்பார்கள். அதில் மயங்கி தெரியாமல் இருந்தால்தான் மனிதன் மனிதனாக இருக்க முடியும். மனிதன் படைத்ததுதான் மதம். மதம் மனிதனை படைக்கவில்லை. ஆனால் மதம்தான் மனிதனை படைத்தது என்று மதம் பிடித்து அலைகின்ற மனிதர்களும் உண்டு. மனிதன் மனிதனாய், மனித நேயமாய், அன்பாய், பண்பாய் இருந்தால் மதம் அவர்களை பதப்படுத்தும். மத நல்லிணக்கமாய் மனம் பக்குவப்படுத்தும். அன்பால் ஒன்றி மத நல்லிணக்கத்தோடு தீபாவளி பண்டிகை கொண்டாடிய அந்த மும்மதத்தவரையும் வாழ்த்துவோம், பாராட்டுவோம். மத நல்லிணக்கத்தோடு தீபாவளி, மத நல்லிணக்கத்தோடு கிறிஸ்மஸ், மத நல்லிணக்கத்தோடு ரம்ஜான் என்று என ஒவ்வொரு பண்டிகையின் போதும் அந்த மூவரும், அதாவது அந்த மும்மதத்தவரும் கொண்டாடி வருகின்றனர். இப்படி இன்றும் சில இடங்களில் ஒரு மதத்திற்குரிய பண்டிகை என கருதாமல் அனைத்து மதத்தினரும் ஒன்று கூடி மகிழ்ந்து கொண்டாடி வருவதை காணலாம். எம்மதமும் சம்மதமாய் இருக்கின்ற மனப்பக்குவத்தோடு செயல்பட்டு அனைவரையும் அரவணைத்து செல்வோம், வாழ்த்துவோம், பாராட்டுவோம். எண்ணமதில் திண்ணமுடன் அன்பு வைத்து பாரும், எண்ணமதில் திண்ணமுடன் அன்பு வைத்து பாரும், வண்ணமுற நன்மை நல எண்ணமதில் திண்ணமுடன் அன்பு வைத்து பாரும், வண்ணமுற நன்மை பல நாடு என்றும் நாடும், ஒன்றி தினம் ஒன்றி மனம் உண்மைதனில் நில்லும், நன்று நலம் என்றும் இன்பம் நன்கு வளம் நல்கும், வாழி நலம் சூழ என்றே வாழ்த்துகிறேன். தீபாவளி வாழ்த்தும். நன்றி. வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.